அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவராஜ், வேலூர் மாவட்டம். இன்னைக்கு புதன்கிழமை 29/7/2026 நியூஸ் பார்க்கலாம். மத்திய மந்திரியின் பதிலை திரும்ப பெறுங்கள். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை பாதுகாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம். இமெயிலு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவில் எல்லாமே இருக்குது. சரி, அது விடுங்க. பிரதமர் ஒரு கம்யூனிகேஷன் ஃபோரமில் பண்ணணும்னா இமெயில், அஃபிஷியல் இமெயில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இல்லை தந்தி அனுப்பலாம். இன்னமும் கடைசி வரைக்கும் கடிதாசி எழுதினே உட்காந்துருப்பாங்க. டிஎம்கேவும் கடிதாசி தான், அடுத்து இப்போ வந்திருக்க டிவிக்கேவும் கடிதாசி தான். இது வரப்போகிறவங்களும் அதே கை தான் போல். பிரதமர் சந்திக்கும் போதில் என்ன தான் பேசுவாங்களோ ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் பேசாமல் சும்மா போன உடனே வெங்கடேச பெருமாள் தரிசனம் மாதிரி பார்த்துட்டு வந்துருந்தேன். போகும்போது அது இதுன்னு யோசிச்சுட்டு போக வேண்டியது. வேறு சாமியை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துடுற மாதிரி. கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுதான் விஜய் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். கனிம வள லாரிகள் நிறுத்தம். தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு லாரிகளில் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கனிம வள லாரிகள் தமிழக கேரள எல்லையில் நிறுத்தப்பட்டன. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்ட லாரிகள் சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நிற்பதை படத்தில் காணலாம். அப்படியே பர்மனெண்ட்டாக நிறுத்திட்டாங்கன்னா நிஜமாகவே தமிழக மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறாங்கன்னா நான் நம்பலாம். நெல்லை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதால் சர்ச்சை நிகழ்ச்சி புறக்கணித்த அமைச்சர். ஏன் இப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் தமிழ் தேசியம், தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இதுக்கெல்லாம் ஏன் தொடர்ந்து அவமரியாதை பண்ணிட்டே வரீங்க? முதல்ல தாயை பாருங்கள், அப்புறம் மாமியாரை பார்க்கலாம். முதல்ல தமிழ் தேசியம், முதல்ல தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் காவலுக்கு வாங்க. அதுக்கு முதல்ல காவலுக்கு வாங்க. அப்புறம் போல இந்திய தேசியம் பேச. இந்தியன்றது இந்திய தேசிய கூட்டமைப்பு தான். பல தேசியங்களோட கூட்டமைப்பு தான் இந்தியா. அது வெள்ளக்காரன் அவன் பொலிட்டிக்கலுக்காக அவன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்தியான்னு ஒரு பேரை வச்சு விட்டான். இது நம்ம வேணான்னு சொல்லலை, பட் அவங்க ஸ்டேட்டாக முதல்ல மதிங்க, அப்புறம் இந்தியாவுக்காக கொஞ்சிக்கலாம். அதை நான் தமிழ்நாட்டுக்கு தான் சொல்லலை, கன்னடர்களுக்கும் சரி, மலையாளிகளுக்கும் சரி, நம்ம ஆந்திரர்களுக்கும் சரி, நம்ம சவுத் ரீஜனுக்கு நான் பேசுவது மற்ற மாநிலங்களுக்கும் அதே தான். முதல்ல அவங்கவுங்க மொழியையும் அவங்க மாநிலத்தையும் நேசிங்க, அப்புறம் இந்தியன்னு போய் எல்லோரும் ஒன்று சேர்ந்து. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி. எம்பிக்களும் பங்கேற்பு. அச்சோன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேர்வு முறைகேடு போராட்டத்தில் கைதான 18 வயதுக்கு உட்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு. முறைகேடு பண்ணவங்க 18 வயசுக்கு இருந்தால் பரவாயில்லை. சரி. வங்கி மேலாளரை தாக்கிய வழக்கு. அழகிரி மகள் கயல்வெளி கைதாகி விடுதலை. அது எப்படி இதே ஒரு மிடில் கிளாஸு மக்கள் யாரோ ஒருத்தர் போய் அடிச்சிட்டாங்கனாக்கா இப்படி ஈஸியாக வெளியே விட்டுருப்பீங்களா? காசு, பணம், பதவின்றது கவர்மெண்ட்டுக்கும் அதான் போல். கிரிக்கெட் விளையாடிய பெண் அமைச்சர். விருதுநகரில் நேற்று நடந்த விளையாட்டு அரங்க திறப்பு விழாவில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இருவரும் கிரிக்கெட் விளையாடி மகிழ்வதை படத்தில் காணலாம். ரொம்ப முக்கியமான செய்தி. பழனி கோவில் விவகாரத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் ரூபாய் 60 கோடி நில மோசடியில் 19 பேர் மீது வழக்கு பதிவு. சிக்கிய தாசில்தார் சார் பதிவாளர். பல தலைமுறை விவசாயம் பண்ணிட்டு வரேன். அவனுக்கெல்லாம் பட்டா கொடுக்குறது இதுக்கெல்லாம் 1008 கொஷின் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. கோயில் நிலம்லாம் எப்படி 60 கோடி கோவில் பண்ண முயற்சின்னு தெரியல. அதனால் கவர்மெண்ட் இது வரைக்கும் 50 ஆண்டு காலம் அரசியல் வந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அரசு பஸ்களில் செல்போன் பயன்படுத்த கட்டுப்பாடுகள். போக்குவரத்து துறை அறிவிப்பு.
முதலமைச்சரை மிரட்டும் விதமாக பேச்சு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைப்பு. புற்றுநோய் வழக்குகளை முடிக்க ரூபாய் 53,000 கோடி இழப்பீடு. பிரபல பவுடர் நிறுவனம் ஒப்புதல். பிரபல பவுடர் நிறுவனம்னா எந்த நிறுவனம் தெரியலையே. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் போட்டிருக்காப்பா. நான் நியூஸில் தான் படிக்கிறேன். எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை இந்த நிறுவனத்துக்கு மேலே அலிகேஷன் வச்சுருக்கேன். செய்தித்தாளில் போட்டிருக்கான். பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். திருவண்ணாமலை என்ன சொல்கிறது, ஒரு மிராக்கிள். அவ்வளோதான். 14 கிலோமீட்டரு. பாரமாக நினச்சா பாரம் தான். பரமசிவனே எதின்னு போனால் ஒன்றுமே தெரியலப்பா. ஐயா நீ பாட்டுக்கு நீங்கள் போனதை நினச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். 3,500 கன அடி வீதம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 4.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதையே இவங்க கேட்க மாட்டாங்களா? காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைச்சு பரிந்துரை சொல்லியிருக்காங்க. கேட்டுருவாங்க போகிறாங்களா? தண்ணி மிச்சமாகி மழை பெஞ்சு வெள்ளம் வந்து டேம் உடைய போகுதுனாங்கன்னா திறந்து விட்டுருவாங்க. சோப்பு நுரையெல்லாம் கலந்து எல்லா கெமிக்கல்லாம் கலந்து அடிச்சு விட்ருவாங்க. சர்க்கரையை 30 நாட்களுக்கு மேல் இருப்பு வைக்க மத்திய அரசு தடை. என்ன இருந்தாலும் இவங்கெல்லாம் இருப்பு வச்சு விலை ஏற்றி விற்கிறது தானே. வெங்காயமே அப்படி தான் நடக்குது. கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் மருத்துவ படிப்பு கலந்தாய்வு 72,627 விண்ணப்பங்கள். இவ்வளோ விண்ணப்பம் போடுறாங்க. சரி, இது எவ்வளோ பேர் தகுதியானவர்கள் உள்ளே போகிறாங்கன்றது தான் இப்போ வந்து நீட்டு முறை தேர்வில் தெரியுது. இவ்வளோ இந்த முறைகேடு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எவ்வளோ பேர் அந்த மாதிரி இல்லீகலாக உள்ளே போயிருப்பாங்க. இப்போ லீகலாக உள்ளே போக முடியாமல் சரியான தகுதியும் மதிப்பெண்ணு வச்சுருந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழிச்சதுக்கு காரணம் இந்த கவர்மெண்ட்டும் அந்த குறிப்பிட்ட துறை அமைச்சிருந்தாங்க. அதனால தான் அமைச்சர் பதவிகளை சொல்லி போராட்டம் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். தலைமுடி வழியாக நோய் பரவுவதாக புரளி. ரூபாய் 15,000க்கு ஆசைப்பட்டு மொட்டை அடித்து கொண்ட பெண்கள். செல்போனில் விளையாட்டாக பேசிய நபர் கைது. இது என்ன கதனை தெரியல. தலைமுடி வழியாக நோய் பரவுதுன்ட்டு யாரோ புரளி கழிப்பிட்டாங்கன்னா அதை நம்பி மொட்டை வச்சுனாங்க. பிளாஸ்டிக்கில் 10, 20 ரூபாய் நோட்டுகள். மத்திய அரசு ஒப்புதல். 10, 20 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதா பிளாஸ்டிக்கில். சேர்த்தாங்க. சில கரன்சி வெளிநாட்டு கரன்சியெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்க மீன்ஸ் வீடியோவில் நம்ம எங்கே போய் நேரில் பார்க்குறது. 24,000 பேர் பேசும் சமஸ்கிருதத்தை கற்பிக்க 6,100 பேர். தமிழுக்கு வெறும் 12 ஆசிரியர்களா? சு. வெங்கடேசன் MP கேள்வி. சு. வெங்கடேசன் மற்ற விஷயத்துலலாம் எனக்கு அவர் மேலே ஒரு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் பரவாயில்ல. மனுஷன் தமிழுக்காக கொஞ்சம் இருக்காப்புல. ஏன்னா பாரியோட கதை அவர் தான் எழுதினார் கேள்விப்பட்டேன். வள்ளல் பாரி. நான் ஒன்றும் முழுசாக படிக்கல. யூடியூப் சோர்ஸ் வச்சு சொல்கிறாங்க. சிறுமை படிக்கிறதுக்கு தான் சிலர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் தமிழுக்கு வெறும் 12 ஆசிரியர்களாக கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இது மத்திய அரசு எதிர்க்கிற ஸ்டாண்டுக்காக பண்ணாரா இல்லை உண்மையாகவே தமிழ் மீது கொண்ட பற்றால் பண்ணாரான்னு தெரியல. பட் எந்த வகையில் பண்ணால் என்ன இருக்குது, மொழிக்காக பேசியிருக்காப்புல நான் அதை வரவேற்கிறேன். பிரதமர் மோடியின் வீடியோ ஃபேஸ்புக்கில் நீக்கம். மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கேட்டது. பிரிந்து வாழும் கணவன் மனைவி இருவரும் குழந்தையின் கல்வி செலவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓஹோ, வீடு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருந்தால் வீட்டு டியூவும் குழந்தையோட கல்வி செலவை பகிர்ந்துக்க வேண்டும் அப்படின்னு மும்பை ஹைகோர்ட்டு அதிரடி உத்தரவு. நல்ல விஷயம்தான். அணைக்கட்டில் ஒருங்கிணைந்த பழக்கூழ் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் DM கதிரானந்த் கோரிக்கை. நல்ல விஷயம்தான். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இதெல்லாம்
ஏன் இப்போ நாடாளுமன்றத்துலலாம் போய் கோரிக்கை வைக்கிறீங்க? சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சு நிறைவேற்றுங்கப்பா முதல்ல. இப்போ இது என்ன சொல்கிறது, இன்டர் ஸ்டேட் தேவையில்லை, அதனால் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் நிறைவேற்றலாம், அப்புறம் இன்டர் ஸ்டேட் இருக்கலாம். நீங்கள் எந்த அந்த 5 வருஷத்துக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும். 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடனை உருவாக்கிட்டு போனது தான் மிச்சம். அதெல்லாம் பார்த்தியா, ஏதோ எங்கள் ஊருக்காரு துரைமுருகன், சாரி அவர் ரொம்ப சால்ட்டாக பேர் சொல்லிக்கூடாது, பெரியவர், வயசில் பெரியவர், ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து துணை முதல்வராக ஆனாப்பில் 6 மாதத்துலேயே அவரை தூக்கி வெளியே போட்டு உதயநிதிக்கு பார்த்து துணை முதல்வர் கொடுத்தீங்க. என்ன தகுதியின் அடிப்படையில் அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கப்பட்டது? திமுக ஆதரிக்கிறன்ற பேரில் நடக்கிற அநியாயத்தை எப்படி சகிச்சுக்கிட்டு போனீங்க எல்லாரும்? திமுக ஆதரவு பண்ணாங்கன்னா 1000 தான் இருந்தாலும் சீனியாரிட்டி, அந்த கட்சிக்காக உழைச்ச உழைப்பு, இதெல்லாம் கணக்கில் வைக்க மாட்டேன்றீங்க. ஸ்டாலினோட வாரிசுன்றதுனால கொடுத்துட்றீங்க. எப்படி நியாயம்? உதயநிதிக்கும் கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரோட உழைப்பு என்ன, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் அசஸ் பண்ணி அவங்க தகுதியின் அடிப்படையில் பதவிகளை கொடுங்க. அதில் வாரிசு மயிறு மட்டெல்லாம் நான் சொல்ல வந்தேன். வாரிசுன்றதெல்லாம் செகண்டரி. ஏன் ஸ்டாலின் கூட தான் அத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டாப்புல. அவரோட திறமையெல்லாம் கொஷின் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தாது. பட் பொதுமக்களாக இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லேக்காக தான் எனக்கு பட்டது, எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதே மாதிரி ஸ்டாலின் மாதிரி பல வருடங்களாக உழைச்சி கட்சிக்காக பல வருடங்களாக இளைஞர் தலைவராக இருந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் வர வேண்டிய பதவியை தூக்கி கொடுத்தீங்க. இப்போ ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் திடீர்னு தோற்றதுனால இப்போ இவர் கட்சி தலைவர் ஆகிட்டாப்புல. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீல் சேர் கொண்டு வந்து இவர் வந்து நெக்ஸ்ட்டு சிஎம் ஆவாப்புல. என்னவோ வேடிக்கையாக ரீல்ஸ் போட்டான், கொஞ்சமாக இந்த ஃபோட்டோ வச்சு ரீல்ஸு இந்த மாதிரி தான் ஆக்கிறீங்க போல். அடுத்தவங்க பெரியாரை தூக்கி வெளியே போட்டு அடுத்து கருணாநிதி, ஸ்டாலின், ஏன் துறைமுகங்களை போடுவாங்களான்னு தெரியல. இந்த குடும்பம் மட்டும்தான் வாழும், மற்றவங்கெல்லாம் கமிஷனை கொடுத்துட்டு வாழ வேண்டியது. எப்படியோ போய் தொலைங்க. ஊராட்சி செயலாளர்கள் ஆய்வுக் கூட்டம், குடிநீர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை, வேலழகன் எம்எல்ஏ வலியுறுத்தல். 60 வருஷம் ஆட்சி கொஞ்சம் கூட தமிழ்நாட்டை வந்து குடிநீர் பிரச்சனை இல்லாத மாநிலமாக மாற்றவே முடியல. ஒரு எப்படி வாட்டர் ரிசோர்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம ஸ்டேட்டில். இப்படி இந்த கார்பரேட்ஸ் கம்பெனிக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிஸ்க்கு இந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணி கேனில் அரைச்சி வைக்கிறான் அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் எப்படி தண்ணி கிடைக்குது? அவன் மட்டும் 20 ரூபா ஒரு லிட்டர் தண்ணி நிற்கிறான். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி விலை வச்சு விற்கிறான். அவங்களுக்கெல்லாம் எப்படி லட்சக்கணக்கான லிட்டர்ஸ் தண்ணி கிடைக்குது? பொதுமக்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி லாரி வர மாட்டேங்குது. மக்கள் குடமாக வந்து குடத்தை ரொம்ப தூரம் போய் தண்ணி கொண்டு வரணும்னு ஒரு வெஹிக்கிள் கண்டுபிடியா ராமநாதபுரம் மாவட்ட மக்கள்லாம் தள்ளின்னு போகிறதுக்கு ட்ராலி மாதிரி. அந்த மக்களுக்கெல்லாம் அவங்களால வந்து ஏன் கிராமப்புற வளர்ச்சியெல்லாம் வளர்ச்சியாக பார்க்க மாட்டீங்களா? ஏன் அந்த மக்களுக்கெல்லாம் அவங்களால வந்து பெரிய பெரிய ராட்சத குழாய்கள் அமைச்சு கொண்டு போய் ஒரு 4 ஊருக்கு 5 ஊருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய நீர்த்தேக்கம்லாம் அமைச்சு அந்த தண்ணியை வந்து குடிநீரில் தண்ணீரை வரையெல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க மாவட்டங்கள்லாம். குறிப்பிட்ட மாவட்டங்களில் வறட்சி மாவட்டங்களே வச்சுக்கலாம் இருக்கான்னு ஏன் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்லாம் போக மாட்டேங்குது? கவர்மெண்ட்டுக்கும் சரி, அந்த தொகுதி எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் தொகுதிக்கு செய்ய வேண்டியதை செய்ய சொல்லி கோரிக்கை வை. நடக்கலையா போய் ரோட்டில் உக்காரு. அதுக்கு தான் நீ எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ போய் ரோட்டில் உக்காரான், போராட்டம் பண்ணுறான், கட்சி இது ஆட்சிக்கு எதிரானாக்கா மக்கள் தன்னால் வந்து ஆரவாரமாக கூடி நின்று என்ன பிரச்சனை ஏதுன்னு மக்கள் கேட்பான். மக்களுக்கு சக்தி ஒன்று கூடிச்சுன்னா அரசு பதில் சொல்லி தான் ஆகணும், தண்ணி கிடச்சி தான் ஆகணும், மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளாக தீர்த்து தானே ஆகணும். எந்த எம்எல்ஏ இது வரைக்கும் ரோட்டில் இறங்கி உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்கீங்க? இல்லை கட்சி பேதமெல்லாம் எதுவும் இல்லை, பொதுவாக தான் கேட்குறேன். ஆட்சிக்கு வராதவங்களை போய் கொஷின் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்க போடுற முயற்சி கூட இங்கே பல வருஷங்களாக ஆட்சி பண்ண யாரும் போட்டதாக நான் பார்க்கல. ஒவ்வொரு முறை எலெக்ஷன் வரப்போ தான் தெரியும் இந்த தொகுதியில் இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு. நிறையவே இந்த கட்சி சின்னங்களை பார்த்து ஓட்டு போட்டு
என்னுடைய ஐடியா என்ன தெரியுமா, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எந்த கட்சிக்கும் டீஃபால்ட்டாக ஒரு சின்னம்னு இருக்கவே கூடாது. எல்லா மக்களுக்கும் வேட்பாளர் முகம் பார்த்து வாக்களிக்கிற உரிமையை தான் கொடுக்கணுமே தவிர, கட்சி சின்னங்களை மூலையில் பதிய வச்சு வாக்கு வாங்குறது, அது பேர் வாக்கு பெறது கிடையாது, வாங்குறது, காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் எனக்கு. மூலையில் நல்லா ஏற்றி வச்சுருக்கேன். நீ எப்போ இப்போ சும்மா ஒரு அரைக்குறை படிச்சிருக்கேன், எங்கள் ஊரில் ஏதோ ஒரு ஆட்கள் கூட மீட் பண்ணாங்கனாக்கா, நீங்கள் ரெட்டலையாக உதவி செய்கிறேண்ணா இப்படி தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருது, ரெட்டலையாக உதவி செய்கிறேண்ணா. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் போய் சின்னத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, புரியுதா? அங்கே இப்போ சப்போஸ் யார் என்னெல்லாம் தெரியாது, ஒரு திருடன் கொள்ளக்காரன் அந்த சின்னத்தில் நின்னாலும் ஜெயிக்க தானே செய்வான். அப்போ ஒரு நேர்மையான நம்ம சான்றோர்கள்லாம் திருடன் கீழே தானே இருந்தாகணும் மக்கள். அது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தர சின்னம் இருக்கவே கூடாது. சின்னம் சுழற்சி முறையில் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். கட்சிக்கு நிரந்தரமாக சின்னமோ நிரந்தரமான ஒரு தனிப்பட்ட அடையாளம் வைக்கவே கூடாது. அப்போ தான் இந்த கட்சியோட தலைவர்களை பற்றி மக்களுக்கு தெரியும், அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பற்றி மக்களுக்கு தெரியும், அந்த கட்சியின் சிறப்பம்சங்கள்லாம் தெரியும், அந்த கட்சி இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்டுக்காக நம்மளுடைய நல்ல வாழ்வுரிமைக்காக என்னென்ன போராடி இருக்குன்றதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெரியும். வெறும் சின்னத்தை மட்டுமே முன்னிறுத்திட்டா அழகாக அதை பார்த்தோன்னே ஓட்டு போட்டு போகிறான். அவனை என்ன அசஸ் பண்ணுவாங்க மக்கள்? இன்னமும் படித்தவர்களும் எங்கள் ஊரில் 70% கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மனதில் வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தணுமே தவிர கட்சி சின்னத்தை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதோடைய தனிப்பட்ட கருத்து. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கருத்தில் கொண்டாலும் சரி, இல்லை இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் நார்ம்ஸு, இது சட்டம் அப்படின்னு பேசினாலும் அது சரி. சட்டம் என்பது மக்களுக்காகவும் குடிமக்களை பாதுகாக்கவும் தவிர குடிமக்கள் உரிமையில் ஏதோ ஒரு ஓட்ட வழியாக நல்லவங்க எல்லாவர்களையும் கொண்டு வரதில்லை. சட்டம் மக்களுக்கான. மு.க. ஸ்டாலின் கோரிக்கை மனு அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடிகள் மின்னணு இயந்திரங்கள் ஆய்வு இன்று முதல் 7 நாட்களுக்கு நடக்கிறது. மின்னணு இயந்திரங்களா பார்ப்போம். ஃபேர் ரிசல்ட்டால் கொடுக்கணும். குடியாத்தம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். எதுவும் பண்ணியிருக்காங்கப்பா. நாங்கள் பெண் புலிகள். அமைச்சர் கீர்த்தனாவை உடன்பிறந்த தங்கையாக கருதுகிறேன். அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. சரி, புலிகள் தான். போராட்டம் காரணமாக வருவாய்த்துறையினர் வேலைக்கு வராததால் பணிகள் பாதிப்பு. வேலூர் மாவட்டம் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் நேற்று சிறு விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாரும் போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தால் மக்களை யார் கவனிக்கிறதுன்னு தெரியல. 5 மாவட்ட அளவில் முதல் 2ஆம் மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் ஸ்பிரிங் டேஸ் பள்ளி மாணவர்கள் சாதனை. ஸ்பிரிங் டே ஸ்கூல் எங்கப்பா இருக்குது? வேலூரில். அந்த ஸ்கூல் பசங்க சாதனை பண்ணியிருக்காங்கப்பா. 5 மாவட்ட அளவில் 2ஆம் மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் ஒடிசா மாநில பெண்ணுக்கு பிரசவம். என்ன ஆனால் தெரியல, நடந்தது நல்ல விஷயம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மாதவிடாய் கால விடுப்பு வழங்க ஆலோசனை குழு. பதில் அளிக்க அரசுக்கு கெடு விதித்து நீதிபதிகள் உத்தரவு. பெண்களுக்கு தரலாம், தப்பில்லை. குடியாத்தம் அருகே மணல் கடத்திய டிப்பர் லாரி பறிமுதல். ஒடுகத்தூர் பஸ் நிலையத்தில் போதை ஆசாமிகள் மோதல். பானிபூரி கடை சூறை. இங்கே தான் நம்ம ஆளுங்க இருக்காங்களே, என்ன பண்ணுறது? ரொம்ப போதை ஆசாமிகள் தான். ஒடுகத்தூர் மட்டும்தான், தமிழ்நாடு பூரா போதை கலாச்சாரம் மட்டும்தான் ஹைலைட். அடுத்து, கட்டுமான பொருளுக்கு தமிழக அரசு தடை. நெடுஞ்சாலை திட்டங்கள் பாதிக்காத வகையில் தளர்த்த வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதல் மந்திரி கடிதம். கட்டுமான பொருளுக்கு தமிழக அரசு தடை. நெடுஞ்சாலை திட்டங்கள் பாதிக்காத வகையில் தளர்த்த வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதல் மந்திரி கடிதம். சரி, ஓகே.
எங்கள் ஊரில் நெடுஞ்சாலை போகிறதுக்கு நாங்கள் ஏன் தரணும் கனிமம்? எங்கள் ஊர் மணல் எல்லாத்தையும் நாங்கள் ஏன் தரணும்? உங்கள் ஊரில் அதில் இல்லையா? உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஊரில் இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்க. உங்கள் ஊர்லேருந்து என்ன தனுப்புற? குப்பையும் வேஸ்ட்டும் மெடி வேஸ்ட்டும் அந்த என்ன சொல்கிறது இறைச்சி வேஸ்ட்டும் தான் மீட் வேஸ்ட்டும் எப்படின்னு கூட்டிகிட்டு போகிறீங்க. என் ஊர் நாங்கள் குப்பையாகுது. கேரளா நீ உன் ஊரை சுத்தமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிற மாதிரி தானே அடுத்த ஊரை சுத்தமாக பாதுகாக்கணும்னு நினைப்பான். கொஞ்சம் கூட அறிவே இருக்காது அவங்களுக்கெல்லாம். முட்டா கூட்ட மாட்டாங்களா? அது எப்படி பார்டரை தாண்டி கொண்டு வந்து எங்கள் ஊரில் கொட்டிட்டு போகிறீங்க? எங்கள் ஊரில் இருந்து பூரா மலையாக வெட்டி கொண்டு போகிறீங்க. கேட்டால் ஒரு நாடு கோரிக்கை பேசுகிறீங்க. சரி, அதே ஒரு நாடு கோரிக்கை நாங்கள் பேசி உங்கள் ஊரில் வந்து மலையெல்லாம் வெட்டி கொண்டு வந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? உங்கள் ஊர் மட்டும் மலை இயற்கை எல்லாம் ரிசர்வ் பண்ணப்பட்டு எல்லாம் பாதுகாக்கப்படணும். எங்கள் ஊரில் நாசமாக போகணும். இதில் நெடுஞ்சாலை திட்டங்கள்லாம் பாதிக்கக்கூடாதான். உனக்கு நெடுஞ்சாலை ஒன்றா உன் ஊரில் மலைகளை வெட்டி எடுத்து போய் பண்ணிக்க. என் ஊர்லேருந்து எடுக்காது. ஒரு மழை பெய்யுதுன்னா எப்படி பெய்யுது? ஓடிட்டே இருக்கிற மனுஷன் அவனுக்கு கீழே கால் தடுத்து விழுந்தானதான் கீழே விழுவான். எல்லாம் பாட்டு ஓடி போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் ஈரக்காற்றை தடுத்து மழை அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு மழையை கொட்டி தருது. அந்த மலையை பூரா தூக்கிட்டினா அது பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கான். அந்த இடம் பூரா பாலைவனமாக மாறி போகுது. நிலத்தடி நீர் மட்டம் இன்னும் அதில் பாதாளத்துக்கு போய் என் மக்கள்லாம் வந்து வீழ்ச்சியை சந்தித்து சாகணுமா? இந்த மாதிரி பாவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நிறைய இயற்கை பேடுகளை வரத்தான் செய்யும். புரியுதா? அதனால் அந்த மக்கள் சஃபர் ஆகிறதுக்கு காரணம் அந்த அரசியல்வாதிகள் தான். அந்த மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க? நம்ம பேசுறது பூரா இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த இயற்கை அழிக்கிற அஜெண்டா கொண்டு வர மக்களுக்கு எதிராக தான் தவிர எந்த ஒரு இன மக்களுக்கும் மொழி மக்களுக்கும் எதிராக கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. உடனே மலையாளி பேசிட்டான், கேரள முதல் மந்திரி பேசிட்டான்லாம் வரக்கூடாது. என்ன பேசியிருக்கேன் அதை பார்க்கணும். டெல்லி போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. போலீஸ் ஆவணத்தில் தகவல். போராட்டம் பண்ணுறதெல்லாம் அடிக்கிறது தான் நம்ம பார்த்து வேலையை. ஒரு கோரிக்கை என்னென்னு காது கொடுத்து கேட்காமல் ரெடியாக இருக்காங்க. நெல்லை பல்கலைக்கழக விழாவில் ஆராய்ச்சி மாணவர்கள் திடீர் போராட்டத்தால் பரபரப்பு. தினத்தந்தி பொன்விழா பதக்கம். ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எதுக்கு போராட்டம் பண்ணிக்கிறாங்க? ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லா டீட்டெயிலாக படித்தா அது பாரு 22 நிமிஷம் ஓடி போச்சு. லாங் வீடியோ கூட யார் பார்க்குறீங்க? பத்திரிகையாளர்களை தாக்கியதாக தாவைக்க எம்எல்ஏவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கட்சி தான் ஆட்சியா? என்ன பண்ணுங்க? திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து. பணப்புழக்க சிக்கல்களை தீர்க்கும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை திருத்த மசோதா மாநிலங்களவையில் தாக்கல். சிங்கிள் பாப்பாப்பட்டி பற்றி தவறாக சித்தரிப்பா. ஜனநாயகன் படக்காட்சிகளை நீக்க கோரி வழக்கு. தயாரிப்பாளர் டைரக்டர் பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நாடே சோறு கொள்ள போயிட்டுருக்கு. அதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ படத்தில் வந்துடுச்சான் ரியல் வேர்ல்டில் அழிஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் கேட்க எவனும் வழக்கு போட மாட்டேறீங்க. போட்டாலும் செய்தி ஆக மாட்டேங்குது. அது எப்படி இந்த மாதிரி படங்கள் பிரச்சனை மட்டும் செய்தி ஆகுது எனக்கு புரியல. பெருவில் முதல் பெண் அதிபர் பதவியேற்பு. 4வது முயற்சியில் வெற்றி பெற்ற கெய்கோ புஜிமேரி. வாழ்த்துக்கள் கெய்கோ புஜிமேரிக்கு. மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இது நடக்கிறது. தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய தாவேக எம்எல்ஏ மனுவுக்கு பதில் அளிக்க வேண்டும். வாக்காளருக்கு ஹைகோர்ட் உத்தரவு. ஜப்பானில் 7.1 ரிக்டர் பயங்கர நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் ஓட்டம். சீனாவையும் உலுக்கியது. சர்தான் நேச்சர் அதனுடைய வேலையை ஆரம்பிக்குது. ஜெர்மனியில் மருத்துவ விடுப்பு எடுக்க புதிய கட்டுப்பாடு. இதை கட்டுப்பாடு வந்திருக்காங்க. ஜெர்மனியில் கடந்த
2024ஆம் ஆண்டில் ஊழியர்கள் சராசரியாக 22 நாட்கள் மருத்துவ விடுப்பு எடுத்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாட்டின் உற்பத்தி திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தொலைபேசி மூலம் விடுப்பு எடுக்கும் முறையை ரத்து செய்யவும், முதல் நாளிலேயே மருத்துவ சான்றிதழை கட்டாயமாக்கவும் அதிபர் பிரீட்ரிக் மெஸ் தலைமையிலான அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் நிலவும் கடுமையான பணிச்சுமை, குறைந்த ஊதியம், மன அழுத்தம் காரணமாகவே ஊழியர்கள் அதிக அளவில் விடுப்பு எடுப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக மனநல பாதிப்பால் விடுப்பு எடுப்போரின் எண்ணிக்கை 47% உயர்ந்துள்ளதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. நைஜீரியாவில் பயங்கர துப்பாக்கிச்சூடு, குழந்தைகள் உட்பட 30 பேர் பலி. என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களே தெரியலப்பா. சமூக வலைத்தளங்களுக்கு நாடாளுமன்ற குழு சம்மன். என்னத்துக்கு தெரியலையா? சமூக வலைத்தளங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களை ஒழுங்குபடுத்த அரசு முடிவு செய்துள்ளது. எனவே மெட்டா பிராக்கெட்டில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள், எக்ஸ், ஸ்னாப்சாட் உள்ளிட்ட சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உள்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு நேற்று சம்மன் அனுப்பியது. விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் தனியுரிமை பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் சமீபத்தில் நடந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம் தளம் மூலமே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நாடாளுமன்ற நிலைக்குழு நடவடிக்கை எடுக்கின்றது குறிப்பிடத்தக்கது. பச்சாம்பாரங்க பாயிண்ட். சத்தீஸ்கர் ஆஸ்பத்திரியில் திடீர் தீ, நோயாளிகள் வெளியேற்றம். பீகார் ஆசிரியர் நியமன தேர்வு முறைகேடு, டாக்டர் கைது. பீகாரில் இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஜார்க்கண்டில் 16 மாவோயிஸ்டுகள் சரண். மாணவர்களுக்கு எதிராக AK-47 துப்பாக்கி பயன்படுத்தியதற்கு கெஜ்ரிவால் சாடல். அமர்நாத் பக்தர்கள் சென்ற பஸ் விபத்து, 39 பேர் காயமா. போதைப் பொருட்கள் கடத்தல், 6 பாகிஸ்தானியர்களுக்கு 8 ஆண்டுகள் சிறை. பாஸ்போர்ட்டுகள், ATM கார்டுகளுடன் 35 தபால் பைகளுக்கு தீ வைப்பு. முதலமைச்சரின் அனுமதி பெற்று ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. ஏன் முதலமைச்சரோட அனுமதி கொடுத்தா நீங்கள் போய் ஆசிரியர் கோரிக்கை பார்ப்பீங்களா? என்ன உங்களுக்கும் போட்டிருக்குது அந்த கல்வித்துறையில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஏன் முதலமைச்சர் அனுமதி வேணும்? உனக்கு ஏதாச்சும் ஒரு புது ரூலை பாஸ் பண்ணணும், கல்வித்துறையில் இந்த ஃப்ளா இருக்குது, இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரூலை பாஸ் பண்ணணும் தான் ஏன் முதலமைச்சர் எது பண்ணாலும் முதலமைச்சர் போய் சேர்க்கணும். எல்லா கட்சியும் இதை தான் பண்ணுறோம். முதலமைச்சர் அனுமதி, முதலமைச்சர் ஆசீர்வாதம், இந்த நெஞ்சு நக்கிற வேலை தான் செய்வீங்க எல்லாரும். மேகதாது அணை கட்ட தமிழக அனுமதி தேவையில்லை என்பதா மத்திய மந்திரிக்கு தலைவர்கள் கண்டனம். கடைசி வரைக்கும் இந்த கண்டனம் தான் சொல்லி திருப்பிங்க. எந்தக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க அவனுக்கும் ஒர்க்கு கிடையாது. நிலவின் மீது வருகிற 5ஆம் தேதி மோத உள்ள பால்கன் 9 ராக்கெட் அச்சப்பட தேவையில்லை என்கின்றனர் விஞ்ஞானிகள். பால்கன் 9 ராக்கெட் தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும்? திமுக MLA-க்களுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை காணொலி மூலம் நடந்தது. ரைட்டு வராங்க. முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் அளித்ததை போல் பிற தலைவர்கள் மீதான அவதூறு புகார்களிலும் விரைவான நடவடிக்கை. சீமான் குறித்த வழக்கில் போலீசாருக்கு மதுரை ஹைகோர்ட் நீதிபதி உத்தரவு. அதான் கரெக்டு தானே. சிஎம்க்கு ஒரு சட்டம், கூலி தொழிலாளிக்கு ஒரு சட்டம்லாம் இருக்கக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே இருக்குல்ல. சீமானா வளைச்சி அடிக்கிறது தானே வேலை இவங்களுக்கு. இங்கே நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் மொழி பாதுகாப்புக்காகவும் போராடுறவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கு.
டாலுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இல்லைனாக்கா கொண்டிருப்பாங்க. இப்போ 5 மாத போருக்கு பின் முதல் முறை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடக்கும் சூழலில் ட்ரம்ப் நெதன்யாகு சந்திப்பு. நீங்கள் பண்ணுற அக்கப்போருக்கு பாடுறா டேய். திருவண்ணாமலையில் குடும்ப தகராறில் மேஸ்திரி அடித்து கொலை. போய் சேர்ந்துட்டாப்லையா போதம் போகாமல். குடியாத்தத்தை சேர்ந்த புதுப்பெண் தூக்கு போட்டு தற்கொலை. திருமணமான 3 மாதத்தில் பரிதாபம். என்ன பண்ணாங்களோ. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல்கள் முறைகேடு தடுப்பு மசோதா மீது காரசார விவாதம். ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு டோக்கன் முறை ஆகஸ்ட் 1ஆம் தேதி அமல். தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை. அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். திட்டவட்டமாக கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துன்னு எப்பவுமே முன்னுரிமை. 3வது இடத்துக்கு தள்ளுவதா? நம்முடைய மக்களாட்சியில் தமிழ் தாய்க்கே முதலிடம். தாவேக தலைமை கழகம் எக்ஸ் தள பதிவு. இதை பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ண வேண்டியது. கிரியேட் பண்ணி அதை வச்சே பொலிட்டிக்கல் மூவ் பண்ண வேண்டியது. சினிமா தான் அவங்க எப்படி சினிமா துறையில் எப்படி ஒரு படத்தை பற்றி ஒரு பற்றி அந்த படத்தை ஃபேமாக்கி அந்த ஓடாத பழைய படத்தை போய் ஓட வச்சு எப்படி காசு பார்க்குறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். இவங்களே தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தி 3ஆவதாக போட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி முதல்லேருந்து இவங்களே இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தான் தமிழ் தாய்க்கு தமிழும் திராவிடமும் ரெண்டும் ஒரு கண்ணுன்னு சொல்லணும். நீங்கள்லாம் ஒரு ஆட்கள் கொள்கை கோட்பாடுன்ற விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே ஃப்ளா தான். சும்மா இந்த எப்படி சொல்கிறது திரைக்கவர்ச்சி வச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளோதான். கேட்டால் என்ன கவர்ச்சினா என்ன அப்படின்னு ஒரு ஒக்கி வைக்கிறார் விஜய். இப்போ முதலமைச்சர் மாதிரியே பேசுகிறேன். என்னவோ சினிமா டைலாக் மாதிரியே பேசிட்டு காலத்தை வைப்பேன். இதையும் பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள். அப்படியே முதலமைச்சர் விஜய் இன்னமும் திரையில் நடிக்கிற ஹீரோவாகவே மனசில் நினச்சிக்கிட்டு திரையில் நடிக்கிறவங்க எல்லாருமே நிஜத்தில் ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. இவரும் சரியாக பண்ணாருன்னா நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுமாதிரி சும்மா வாய்ப்பு ஏற்றி அவங்க நிலையிலேருந்து அவங்கள தடுமாற வைக்கிறாங்க. அவங்களே சப்போஸ் பொலிட்டிக்கலுக்கு விஜயை கூட சரியான தலைவராக மாற வாய்ப்பு இருந்தாலும் அவர் கொடுக்குற அந்த ஐப்பு பார்த்தியா, அந்த ஹீரோ மென்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்றீங்க பார்த்தியா. அதனால் அந்த ஆள் இன்னும் டவுன்ஃபால் தான் ஆகும். எல்லாரும் என்னைய மாதிரி சின்ன பையன்லாம் கூட போட்டு பேசுகிற மாதிரி தான் ஆகும். புரியுதா? அந்த ஆள் வழியில் போக விடுங்க. சும்மா அந்த எழுதி கொடுக்குற ஒழுங்காக எழுதி கொடுத்து தொலைங்க. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடர். இந்திய கிரிக்கெட் அணியில் ஷரன்ஸ் ஜெயின், ரவீந்திர ஜடேஜா திரும்பினார். ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நாளாக இருக்காப்புல, பரவாயில்ல. கிரிக்கெட்டை மட்டும் ஏன் எல்லாம் அப்படி வேர்ல்டு வைடாக அப்படி வெறித்தனமாக பார்க்குறாங்கன்னு தெரியல. எனக்கும் கிரிக்கெட் தான் பிடிக்கும். ஆனால் சோம்பேறித்தனமான கேம் தான் எனக்கு தெரியும். பெரிய முயற்சியெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுட்பாலு, வாலிபாலு, பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு இதை மாதிரியெல்லாம் ரொம்ப உடல் உழைப்பு எடுக்கிற விளையாட்டாக எனக்கு தெரியும். வீட்டில் நின்னா பால் சும்மா நின்றுக்கலாம். பேட்ஸ்மேனுக்கும் கீப்பருக்கும் பவுலருக்குன்னா கொஞ்சம் கான்ஷியஸான நிலைமை. மற்றவங்களுக்கெல்லாம் பால் வரலையா, அவன் பக்கம் பால் வரல, நான் பாட்டியை வேலையை தரலான்னு இருக்கேன். அவ்வளோதான். பரவாயில்ல, விளையாட்டு தானே முன்னுரிமை கொடுத்து அதில் தான் நாட்டோட அவமானம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. எஜுகேஷன் பக்கமோ எல்லா பக்கம்லாம் நாட்டோட அவமானத்தை பார்க்க மாட்டேங்குது. சிறந்த தரமான கல்வி எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் படிக்கலாம். எங்கே வேணாலும் கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிக்கிட்டோம். ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கலையா, ப்ரைவேட்டில் கிடைக்குதா? ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நீ காசு கட்டக்கூடாது. அந்த காசு உங்களுக்கு கவர்மெண்ட் கட்டும். நீ இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறியா, ஊரில் இருக்கிற பெப்பு கிளினிக்கில் போய் பண்ணால் கூட அவங்களுக்குன்னு ஒரு QR கோட் இருக்கணும். ஐயா கவர்மெண்ட்டுக்குன்னு நீ சொல்கிற ஃபீஸ் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அரசு நிர்ணயிக்கிற வரம்புக்கு மேலே வாங்காமல் இருக்கணும். அதுக்கு தனித்தனி ஒவ்வொரு டாக்டருக்கும் எப்படி ஒவ்வொரு அந்த நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் தரீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு கிளினிக்ஸ்க்கும் ஒரு ரெஜிஸ்டர்டு QR கோடு கொடுத்து இந்த QR கோடில் ஸ்கேன் பண்ணி இந்த பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்ட் நம்பரை அப்டேட் பண்ணி இந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை அப்லோட் பண்ணோம்.
அந்த லிஸ்ட்டு வந்து பேஷண்ட் வந்து அக்னாலஜ் பண்ணணும். நான் அதை ஏற்றுக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் சரி அப்படின்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணி அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டரும் அதுக்கு ஒரு சாட்சி சைன் பண்ணணும். அங்கே இருக்கிற நர்ஸஸும் சாட்சி சைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்து பப்ளிக்கு கவர்மெண்ட்டே அந்த காசை பே பண்ணணும். சுற்றுலாத்துறைக்கெல்லாம் வந்து ஒரு கோட்டையை சுற்றி பார்க்க வராங்க, வேலூர் கோட்டையை எடுத்துக்கங்க, என்ட்ரி ஃப்ரீ. ஒரு ஆளுக்கு மினிமம் 10 rupees போடும், ரொம்ப வேணாம். மினிமம் 10 rupees கொடுக்க முடியாத ஆட்கள்லாம் ஒன்றும் கோட்டையை சுற்றி பார்க்க வரமாட்டான், கோட்டையோ கோயிலை தரிசனம் பண்ண வரமாட்டான். ஒரு நாளைக்கு 10 ரூபா டிக்கெட் போட்டான்னா அந்த டிக்கெட்டை டைமிங் இருக்கணும். அந்த டிக்கெட்டுக்கான வேலிடிட்டி 6 hours or 12 hours சம்திங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதை கழித்து வந்தால் இன்னொரு முறை டிக்கெட் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரூலை பாஸ் பண்ணி எல்லா பப்ளிக் ஆக்சஸ் ஏரியாவையும் டூரிசம் பிளேஸையும் ஒரு டிக்கெட்டு கீழே கொண்டு வாங்க. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வைங்க. பாதுகாப்பும் படும், ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்கமும் இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளோ ஜிஎஸ்டி வருது. ஒரு ஷாம்பு பாக்கெட் வாங்கினா கூட ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு போகுது. இவ்வளோ காசு எங்கே போகுது? என்ன நடக்குது? நாட்டுக்கு என்ன நடக்குதுனால அதனால் ஒரு பார்க்குக்கு ஒரு ஓப்பன் பார்க், கவர்மெண்ட்டோட பார்க்னால் அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணுறவங்கள ஒரு சேலரி இருக்குதுல்ல. அப்போது அந்த சுற்றுலாத்தலத்துலேருந்து இன்கம் எடுத்து அந்த சுற்றுலாத்தலக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணோம்னாவே பிரச்சனை சால்வ். புரியுதா? இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நெறிப்படுத்தி பண்ணால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு கல்வி, மருத்துவமும், நீரும், அரிசியும் இலவசமாக கொடுத்துட்டாங்க. அவன் எதுக்காக ஓடணும்? எதுக்காக கொள்ளடிக்கணும்? எதுக்காக பெரிய சம்பளத்துக்கு வேலைக்கு போய் பெரிய இடத்துல போய் வேலைக்கு போகணும்னு சொல்லி அவன் சஃபர் ஆகணும்? சரியான ஒரு வேலைக்கு போவான். இதெல்லாம் நேர்மையாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் ஒழுங்கினங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பசங்களை சரியாக கவனிக்க முடியல. ஏதோ ஒரு ஃப்ளா இருக்குது. இதுதான் இன்னும் நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு ஃப்ளா இருக்குதுன்னு நினச்சி தானே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறான். இல்லை ஸ்டாண்டர்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே. நம்ம நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் படித்தவங்க, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்டில் படித்தவங்க என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அது உண்மை. ஓகேவா? அந்த ஒரு ஃப்ளானால் எல்லாத்துமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்க்குறாங்கல்ல. அப்படி சேர்க்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஃபீஸை கவர்மெண்ட் எடுத்துக்கணும். மக்கள் வந்து 10% தான் மக்கள் கட்டணும் ஃபீஸ். 90% கவர்மெண்ட் பே பண்ணணும். இந்த இலவசங்கள்லாம் தூக்கி போட்டு இந்த 2500 தரேன், 1500 தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், டிவி தரேன், கார் தரேன், இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மக்களுக்கு அடிப்படை அத்தியாவசியத்தை இலவசமாக கொடுத்து அதுக்கான நிதியெல்லாம் இதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். நிரந்தர தீர்வுக்கு வழிவகை செய்யுங்க. ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி தண்ணியை வந்து கவர்மெண்ட்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்து சுத்தம் பண்ணி அதே தண்ணியை 10 ரூபா கேனன் போட்டு விற்கிதுன்னா ஏன் அதை கவர்மெண்ட் பண்ணக்கூடாது? அந்த பியூரிஃபிகேஷன் அந்த இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துடணும். எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்கணும். நீ எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. உனக்கு இந்த ஏரியா நீ பிரித்து விட்டு கவர்மெண்ட் காசு கொடு, மக்களுக்கு தண்ணி இலவசமாக போய் சேரும். அதை விட்டு குடிக்கிற தண்ணிக்கு மீட்டர் வச்சுன்னா எங்கேயா போவாங்க? அது டெண்டர் ஷாட். திலீப் பதவி காலம் முடிந்தது. இந்திய அணிக்கு விரைவில் புதிய உதவி பயிற்சியாளர். பிரான்ஸ் கால்பந்து அணியின் புதிய பயிற்சியாளராக ஜிடேன் நியமனம். பாகிஸ்தானுக்கு 211 ரன் இலக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டி. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் சோனம் ஜோடிக்கு வெண்கலப்பதக்கம். இத்தாலிய அணிக்கு மீண்டும் பயிற்சியாளராகும் மன்சினி. உலகக்கோப்பை கால்பந்தில் வேறு ஒரு பேருங்க, ராபர்டோ மன்சினி. இது 40 நிமிஷம் அழைச்சிருப்பாங்க. வேலூர் மாவட்ட செய்திகள் இப்போ தான் வருது. வேலூர் மாவட்ட செய்திகள். மத்திய மேகதாது குறித்து மத்திய மந்திரியின் கருத்துக்கு தாவேக அரசு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும். திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பேட்டி. சொல்கிறாப்புல கேளுங்க. முன்னாள் படை வீரர்கள் சிறப்பு குறைதீர்வு கூட்டம்.
கலெக்டர் லீலா அலெக்ஸ் தலைமையில் நடந்தது வேலூரில். ஓகே. குடியாத்தம் வட்ட அளவிலான தடகள போட்டிகள் கேஎம்ஜி கல்லூரியில் தொடங்கியது. வேலூர் மாநகராட்சி பகுதியில் 1.5 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல். 1097 கடைகளுக்கு ரூபாய் 1.5 லட்சம் அபராதம். ஆமாம், இந்த மாதிரி காசுலாம் எங்கே போகுதுன்னு தெரியல கவர்மெண்ட்டில். வேலூரில் வாகன பரிசோதனையின் போது பெண் சப் இன்ஸ்பெக்டர் மீது தாக்குதல், தந்தை மகன் கைது. எனக்கு இதில் ஒரு கன்சர்ன் இருக்குது. போலீஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? பார்க்கும்போது மக்களை பார்த்து பார்வையில் அசஸ் பண்ணுறாங்க. அவன் எதுனாவே மிடில் கிளாஸாக இருப்பானா, அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பானா, ஹை கிளாஸாக இருப்பானான்னு அசஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இந்த நாதியத்த மக்கள்ன்ற மாதிரி இருக்காங்கல்ல, மிடில் கிளாஸில் இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கலாம், அவங்க நல்லா ஈஸியாக வார்த்தைகளை வாரி வீசுறது. பேசும்போது டே இங்கே வாடா அவன் சொல்கிறான்ட்டானாக்கா உடனே அவனை தூக்கி போட்டு உள்ள தூக்கி அவன் மேலே கேஸை போட்டு என்னென்ன பண்ண வேண்டியது. நீ மரியாதையாக பேசு, அவன் மரியாதையாக பேசுனா போட்டு போல, தப்பு இல்லை. எடுத்தடுப்புலேயே அந்த யூனிஃபார்மை போட்ட உடனே என்னையா தோணுது? நீயும் அதே 2 கை கால் உள்ள மனுஷன், உனக்கு மட்டும்தான் நெற்றிக்கண் திறந்துச்சா? ஏன் இந்த மாதிரி அந்த யூனிஃபார்மை அவமானப்படுத்துறீங்கன்னு தெரியல. அவமானப்படுத்த போலீஸுக்கு சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறேன். பெங்களூர் ஊராட்சியில் நிதி விடுவிக்க 4வது வார்டு உறுப்பினருக்கு அங்கீகாரம். காட்பாடியில் கேங்மேன் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். மழை இல்லாமல் வறண்ட மானாவாரி பயிர்கள், கடலை செடிகளை காக்க போராடும் விவசாயிகள், விலைக்கு தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் அவலம். அப்படிதான் போய் வேலூரில் இன்க்ளூடிங் எங்கெல்லாம் கூட. பேரணம்பட்டில் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். 1 மணி நேரம் பத்திரப்பதிவு பாதிப்பு. அணைக்கட்டு அருகே எலக்ட்ரிஷியன் தூக்கு போட்டு தற்கொலை. வேலூர் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் 3 பேர் கைது. அரியூர் சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் வேலூர் அடுத்த ரெண்டேரிக்கோடி ஏரி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போ இந்த மாதிரி நடந்துட்டு பார்த்து பிடிச்சிருவாங்க. ஜனாதிபதி துளசிஸ் ஜெயின் பொறியியல் கல்லூரியில் உலக இயற்கை வள பாதுகாப்பு தின நிகழ்ச்சியும் இப்படிலாம் போயிருக்கு. தவிர நிஜமாக யாரால் பாதுகாக்கிறாங்கன்னு தெரியல. கடந்த 10 ஆண்டுகளில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதிகள் மீது 8630 புகார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதிர்ச்சி பதில். நீதிபதி தான் கடைசியாக நம்பி நிற்கிறோம். மேலே புகார்லாம் என்ன பண்ணுறது? எங்கேப்பா போகிறது? சரிப்பா, நான் எளிதில் ஏமாந்து போவேன். கையாடு லோகம் ரொம்ப முக்கியம். நம்ம ஏமாந்து போதா போலையான்றது தெரிஞ்சுக்கிட்டு. இந்திய பங்குச் சந்தைகளில் மீண்டும் அதிகரிக்கும் வெளிநாட்டு முதலீடுகள். புள்ளி விவரங்களில் தகவல். இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை பார்த்து நிறைய பேர் போட போகிறோன்னு அர்த்தம். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா படக்குன்னு ஒரு 6 மாதத்தில் லாக் பண்ண போகிறோன்னு அர்த்தம். நம்பி காசை போட்டு கஷ்டப்படாதீங்க, அசஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. வட மாநிலங்களில் கனமழை. உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசத்தில் கடும் பாதிப்பு. மக்கள்லாம் மழையே பெய்யாமல் கடல் செடியெல்லாம் வாடி போய் கிடக்குது. கனமழை பெஞ்சு பாவம் மக்கள்லாம் வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டு. அதான்ப்பா, நான் சில விஷயங்கள் பயிற்சிருக்கேன், சில விஷயங்களை பேசியிருக்கேன். எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் பேசணுன்றதுலாம் இல்லை. சில விஷயங்கள் பேசியிருக்கேன், சில விஷயம் பேசியிருக்கேன். அது உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு படுதோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க. சரின்னு படுறதை எடுத்துக்கோங்க, தவறின்னு படுறதை தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான். அதனால அவங்க வேலைகளை சரியாக செஞ்சு சரியான வாழ்க்கை வாழணும். முடிஞ்ச வரை யாருக்கும் பாதகம் விளைவிக்காமல் நல்லது செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம வாழ்ந்துட்டு போங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆள்களுடன் நன்றி, வணக்கம்.